உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டோக் டு டிபிசி அரசியல் உரையாடலில் இருந்திருக்கின்றோம். சிறு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையிலே எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள் டிபிசியின் அரசியல் ஆய்வாளர் தோழர் தம்பா, தோழர் சிவலிங்கம். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம். சமகால அரசியலை பொறுத்த மட்டில் உண்மையிலே இலங்கையிலே என்ன நடக்கிறது பார்த்தால், முக்கியமாக அந்த ஈஸ்டர் குண்டு தாக்கல் தொடர்பாக சலேட கைது பெருசாக பேசப்படுகிறது. உண்மையிலே அது சம்பந்தப்பட்டவர் தொடர்பாக நீதிமன்றத்திலே அவருடைய வழக்குகள் போய்கொண்டிருக்கிறது. தீர்ப்புகளை வெகு விரைவில் எதிர்பார்க்கலாம் நினைக்கின்றோம். அதேவேளை இன்னும் பலர் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது ஒரு முக்கியமான விடம். இலங்கையிலே ஒரு ஆட்சியை பிடிப்பதற்காக ஒரு சதி திட்டம் தீட்டி பலரை கொண்ட ஒரு விடயம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். அந்த வகையிலே அவை கண்டிக்கப்பட வேண்டியவை. அதற்கான நீதியை, அந்த மரணித்த மக்களுக்கு நீதியை நிலைநாட்ட வேண்டிய ஒரு தருணம் இருக்கின்றது. எனவே சிறு சிறு சம்பவங்கள் அங்கே நடந்தாலும் அது பெரிய அளவிலே அந்த நீதி தொடர்பாக ஒரு எதிர்பார்ப்புடன் மக்கள் இருக்கிறதை பார்க்கலாம். இதேவேளை எதிர்வரும் 2028ஆம் ஆண்டுக்குள் இலங்கையிலே பொறுத்த மட்டும் பாரிய பொருளாதார நெருக்கடியை இலங்கை அரசாங்கம் சந்திக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன. ஆனால் இந்த எதிர்க்கட்சிகள் கூறுகின்ற அந்த விடயங்கள் தொடர்பாக ஒரு தெளிவான அல்லது இப்படி ஒரு நெருக்கடி வருகின்ற பொழுது எவ்வாறு அதை நடைமுறைப்படுத்தலாம், அதை தவிர்க்கலாம், மக்களுக்கு எவ்வாறு விமர்சனத்தை ஏற்படுத்தலாம் என்ற வகையிலே எதிர்க்கட்சிகளோட எந்த ஒரு வேலை திட்டமும் இல்லை. அரசாங்கத்திடம் எந்த வேலை திட்டம் இல்லையோ, அரசாங்கத்திடம் எந்த திட்டமிடல் இல்லையோ, அதே போன்றுதான் எதிர்க்கட்சிகளும் பலவீனமாக இருக்கின்றது. குறிப்பாக நான் அண்மையிலே சில நாட்கள் இலங்கையிலே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. பல்வேறு தரப்புகளையும் சாதாரண மக்களை சந்திக்க வேண்டியிருந்தது. எந்த ஒரு அரசியல் தரப்பினரையோ இல்லை வேறு யாரையும் நான் சந்திக்கவும் இல்லை. அதேவேளை சாதாரண மக்களுடைய கருத்துக்களை பார்க்கும் பொழுது, குறிப்பாக உதாரணமாக பொருட்கள் விலை உச்சக்கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் உச்சக்கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பெட்ரோல் விலையை கூட்டிவிட்டால் அந்த பெட்ரோல் காரணத்தை வைத்து ஒரு சாதாரண கடையில் உள்ள எல்லா சாமானுக்கும் விலையை கூட்டி விட்டுருக்கிறார்கள். இந்த விலை கட்டுப்பாட்டை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் அரசாங்கம் இருக்கிறது. ஒரு பலவீனமான நிலை இருக்கிறது. இதனால் தான் சாதாரண மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். வர்த்தகர்கள் உண்மையிலே இந்த அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் ஒரு இடதுசாரி அரசாங்கமா என்று ஒரு சந்தேகத்தை எழுப்புகின்றது. என்றால் வர்த்தகர்கள் அவர்கள் உழைப்பிலே நல்ல உச்சக்கட்டத்தை அடைகிறார்கள். அவர்களுக்கு எந்த அளவு உழைப்பு தேவையோ அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஏனென்றால் ஒரு பெட்ரோல் விலையை வைத்து வர்த்தகத்தில் உள்ள அத்தனை விடயங்களையும் விலையை கூட்டி கொடுக்கிறார்கள். அரசாங்க அதிகாரிகள் இது ஒரு அக்கறையற்ற நிலையில் இருப்பதை நாங்கள் காண முடியாது இருக்கின்றது. மற்றது இந்த அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவது கூறிய எந்த விடயமே அவர்களால் செயல்படுத்த முடியாமல் இருக்கின்றது. ஜனாதிபதியை பொறுத்த மட்டில் ஓரளவு நல்ல எண்ணம், நல்ல ஒப்பீனியன், நல்ல ஆதரவு இருந்தாலும் கூட, ஆனால் அவரால் ஒரு அளவுக்கு மேல் இவற்றை செயல்படுத்த முடியாது இருக்கிறது. குறிப்பாக மாகாண சபை தேர்தல் தொடர்பாக டில்வின் சில்வா கூறிய கருத்துகள், அதுக்கு நலிந்த ஜெயதீஸ் அவர்கள் கூறிய மறு கருத்து, இதெல்லாம் கட்சிக்குள் இருக்கின்ற பிரச்சனை காட்டுவது போல் இருக்கின்றது. என்ன, நாங்கள் நிதியை வேறு நிதிக்கு பயன்படுத்தி விட்டோம் என்று கூறுவதும், நலிந்த ஜெயதீசா அப்படி இல்லை, அது நிதியை நாங்கள் தேவை என்றால் இன்னொரு இது கொண்டு வந்து அந்த நிதியை எடுத்துக்கொள்ள என்று கூறுவதும் உள்ள பிரச்சனைகள் காணக்கூடிய இருக்கின்றது. அதே போது பயங்கரவாத தடத்தை நீக்குவதாக கூறினார்கள், அதை செயற்பட முடியாமல் இருக்கின்றது. புதிய அரசியலமைப்பு கொண்டு வருவதாக கூறினாலும் அதை செயற்பட முடியாமல் இருக்கிறது. உண்மையிலே இலங்கையை பொறுத்த மட்டில் ஒரு ஜனநாயக கட்டமைப்புடன் இலங்கையை கொண்டு செல்ல வேண்டும். பலவீனப்படுத்தாமல் அதை பலப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு நிர்வாக அழகு எல்லா இடத்துக்கும் தேவை. மாகாண சபை என்பது 9 மாகாணங்களுக்கான மாகாண சபை, வடகிழக்குக்கு மட்டுமல்ல. வடகிழக்கு விசேட தேவையுடையா இருந்தாலும் கூட ஏனைய மாகாணங்களுக்கும் இந்த நிர்வாக கட்டமைப்பு தேவை. அதாவது அரசாங்கம் அவற்றுக்கு மாறாக இந்த பிரஜாசக்தி என்ற ஒரு அமைப்பை கொண்டு வந்து அரசாங்கம் எதிர்க்கட்சிகளை மேலும் பலவீனப்படுத்த பார்க்கின்றது. என்றால் வெவ்வேறு இடங்களில் இந்த எதிர்க்கட்சிகள் செயற்படுகின்ற கூட தங்களுடைய கட்சியின் ஆதரவாளர்களை முன்னிறுத்தி அவற்றை செயற்படுவதை நாங்கள் காணலாம். இன்னும் பல்வேறு விடயங்களை நாங்கள் கூறலாம், தொடர்ந்து பேசுவோம். அந்த வகையிலே சிவலிங்கன் அவர்கள், இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் எவ்வாறு இந்த நாட்டின் நடவடிக்கைகளை பார்க்கின்றீர்கள்? நான் நினைக்கிறேன், நீங்கள் குறிப்பிட்டது போல இலங்கையின் எதிர்காலம் குறித்து நாங்கள் மிகவும் ஆழமாக எதிர்வரும் காலங்களிலே பேச வேண்டிய ஒரு காலகட்டம் நெருங்கியிருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். உதாரணமாக இலங்கையில் அமைந்துள்ள ஒரு 3வது அரசியல் கட்சியாக வந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடந்த காலங்களை விட
எந்த வகையில் வித்தியாசமானது, எந்த வகையில் கிட்டத்தட்ட கடந்த காலத்தில் இருந்த 10களோடு இதுவும் 11 என்கின்ற பல விவாதங்கள் தற்போது சமூகத்தின் மத்தியிலே நிலவுகின்றது. ஆனபடியா நாங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய இன்றைய போக்கு பற்றி நாங்கள் சற்று ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதே போல தமிழ் அரசியலின் எதிர்காலம் குறித்தும் நாங்கள் ஆழமாக விவாதிக்க வேண்டிய காலம் நெருங்கி இருப்பதாகத்தான் உணர்கிறேன். ஏனென்றால் தமிழ் அரசியல் கடந்த 75 ஆண்டுகளாக எந்த விதமான மாற்றத்துக்குள்ளேயும் போகாமல் அது மக்களின் வாழ்க்கையில பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தி வருகிற நிலையில் இந்த மாதிரி செல்லுமாக இருந்தால் நீங்கள் அடிக்கடி குறிப்பிடுவது போல மக்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு தயாராக இருப்பார்களே தவிர அந்த நாட்டில் தொடர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற உணர்வோடு அவர்கள் செயல்படுவார்கள் என்பதை நாங்கள் உறுதியாக எண்ண முடியவில்லை. எனவே முதலில் இன்றைய அரசாங்கம் குறித்து நாங்கள் பார்ப்பதாக இருந்தால், ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல அரசாங்கம் பதவிக்கு வந்து சுமார் 18 மாதங்கள் தான் ஆகின்றன. நாட்டில பெரும் ஆதரவற்ற நிலையில கடந்த கால அரசாங்கங்கள் விட்ட தவறுகளின் விளைவாக மக்கள் ஒரு மாற்று அரசியல் தலைமையொன்றை அதிகாரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நாட்டிலே மக்கள் அரசாங்கத்தை மாற்றி இருக்கணுமே தவிர அரச பொறிமுறைகளை மாற்றல. அப்ப இதுல என்ன நடந்திருக்குண்டா, கடந்த 75 ஆண்டுகளாக நாட்டின் அரசியல் பொறிமுறை ஊழலாகவும் சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய கருவியாகவும் ஜனநாயகத்தின் எதிரியாகவும் தேசிய இனங்களிடையே முருகனிலேயே அதிகரிக்கின்ற ஒரு நிர்வாக கட்டமைப்பாகவும் தேசிய பொருளாதாரம் ஒரு வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் தான் ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த பின்னணியில இருந்துதான் மக்கள் 2024ஆம் ஆண்டு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பதவிக்கு கொண்டு வருகிறார்கள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வரைக்குள்ள எந்த அரசியல் அனுபவம் இல்லை, நாட்டிலே ஆழமான அரசியல் அதாவது அதிகாரிகள் மத்தியிலே காத்திரமான ஆதரவு இருக்கவில்லை. ஊழல் புரிந்த போலீசார், தமிழ் மக்கள் மத்தியிலே போலீசார் சம்பந்தமா, நீதித்துறை சம்பந்தமா, இராணுவம் சம்பந்தமா முழுமையான ஒரு எதிர்ப்புணர்வே காணப்பட்டது. நாட்டு மக்கள் மத்தியிலும் அவ்வாறான உணர்வு தான் காணப்பட்டது. இந்த இவ்வாறான ஒரு சூழல்ல இருந்துதான் மக்கள் இந்த பொறிமுறையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திட்ட கையளிச்சிருக்கிறார். இதன் விளைவாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்கள் எதிர்பார்க்கின்றவாறு மாற்றங்களை ஏற்படுத்த முடியாத நிலைக்கு நாட்டு நிலைமைகள் மாறி வருகின்றன. ஒரு புறத்தில் ஊழல்வாதிகள், மறுபுறத்தில் இனவாதிகள், புறத்தில் போதவச கடத்தல், இவ்வாறாக நாடு மிக மோசமான கடந்த காலத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில வச்சுக்கொண்டுதான் நாங்கள் இந்த அரசாங்கம் எவ்வாறு எதிர்வரும் காலங்களை கடந்து செல்ல போகிறது, இப்பொழுது நடைபெறுகின்ற நடவடிக்கைகள் எவ்வாறான மாற்றத்தை தரப்போகின்றன என்ற கேள்வி எங்களுக்கு முன்னால எழுகிறது. இதில் என்னுடைய அவதானிப்பு என்னென்னா, இந்த அரசாங்கம் இலங்கையில இன முரண்பாடுகளை தணிக்கிறதுக்கான ஒரு பலமான நடவடிக்கைகளை ஆரம்பித்திருப்பதாகத்தான் கருதுகிறேன். அதே போல இலங்கையின் நீதித்துறை ஒரு ஆதிக்க சக்தியின் கருவியாக இருக்காமல் ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நிர்வாக அழகாக அது மாறுவதற்கு ஏற்ற வகையிலே அவர்கள்
நடந்து கொள்வதாகத்தான் நான் அவதானிக்கிறேன். அதே போலவே நாட்டில ஜனநாயக பொறிமுறை, தேசிய நல்லிணக்கம் என்பவற்றை ஏற்படுத்துவதற்கான சில ஆரம்ப நடவடிக்கைகள் தொடர்ந்து வருவதை காணலாம். ஏனெனில் இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், இந்த அரசாங்கம் பௌத்த பிக்குகள் தொடர்பாக சிங்கள அதாவது பௌத்த மதத்துக்கு இந்த அரசாங்கம் ஆதரவு வழங்குவதில்லை என்ற குற்றச்சாட்டுகள் அதிகரித்து வருவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே கடந்த காலங்களை விட இந்த அரசாங்கம் ஒரு மாற்று ஏற்பாடுகளை நோக்கி செல்கிறது. அது போதவில்லை, ஏனெனில் அதற்கான நாட்டின் நிலைமைகளும் சாதகமாக இல்லை, அவர்களுக்கு போதிய அனுபவங்களும் இல்லை. அதே நேரத்தில் உலக அளவில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அமெரிக்க ஈரான் போர் மற்றும் பல நிலைமைகள் வெளிநாட்டு இறக்குமதியில் தங்கியிருந்த பொருளாதாரத்தை மிகவும் பாதிச்சிருக்கு. இவற்றை கவனத்தில் கொண்டுதான் நாட்டின் எதிர்காலம் தொடர்பாக நாங்கள் அவதானிக்க வேண்டி இருக்குது. தமிழ் அரசியல் தொடர்பாக சிலவற்றை குறிப்பிடுவது, நாங்கள் எதிர்வரும் காலங்களில் எவ்வாறு இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் என்பது குறித்து நாங்கள் பேசலாம். குறிப்பாக தமிழர் மத்தியிலே இப்பொழுது ஒற்றை ஆட்சி, சமஸ்டி என்ற கோரிக்கைகள் தான் மிக முக்கியமான கவனத்தை பெற்றிருக்கின்றன. இதில் இவற்றை பற்றி நாங்கள் ஆழமாக விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேணும். அது பற்றி சில அம்சங்களை குறிப்பிட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். அதாவது இலங்கையில் ஒற்றை ஆட்சி எதிராக தமிழ் மக்களுடைய மத்தியில் ஒரு அரசியல் பிரச்சாரம் தொடர்ந்து வருகிறது. இந்த ஒற்றை ஆட்சியின் எதிராக வெளிவரும் கருத்துக்கள் எதை சொல்லுவென்றால், அது மைய அரசில் அதிகாரங்கள் குவிக்கப்பட்டிருப்பதைத்தான் அது குறிப்பிடுகிறது. அதாவது ஒற்றை ஆட்சி, அதிகாரங்கள் குவிக்கப்பட்டதாக இருக்கிறதால தான் நாடு முழுவதும் ஒரு நெருக்கடி நிலைமைகள் வருகிறதாகவே நான் கருதுகிறேன். எனவே நாங்கள் முதலாவது கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு, ஒற்றை ஆட்சிக்கு பதிலாக மாற்று அரசியல் என்ன என்பது. அடுத்தது சமஷ்டி ஆட்சி தொடர்பானது. இந்த சமஷ்டி ஆட்சி என்பது தமிழர்களுக்கான ஒரு சுயாட்சி பற்றி அல்ல அது கூறுகிறது. சமஷ்டி என்ன கூறுகிறது என்றால், பிரதேசங்களின் சுயாட்சியை வளர்ச்சி அடைய செய்வதற்காக அல்லது பிரதேச அபிவிருத்திகளை அதிகரிப்பதற்காக அந்த பிரதேசங்களுக்கு அதிகாரங்களை பகிர வேண்டும் என்பதுதான் முக்கியமானது. எனவே நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டியது, ஒற்றை ஆட்சி என்பது அதிகார குவிப்பாகவும் சமஷ்டி என்பது அதிகார பகிர்வாகவும் தான் நாங்கள் அதை கொள்ள வேணும். ஆனால் இன்றைக்கு தமிழ் அரசியல்ல ஒற்றை ஆட்சின்றதை பிரிவினையை நோக்கியதாக செலுத்துவதாகவும் சமஷ்டி என்பதும் பிரிவினையை நோக்கியதாகவும் தான் விவரிக்கப்படுகிறது. ஆனால் உண்மையில ஒற்றை ஆட்சி என்பது அதிகார குவிப்பாகவும் சமஷ்டி என்பது அதிகார பகிர்வாகவும் இருக்கிறது. எனவே நாங்கள் இப்பொழுது விவாதிக்க வேண்டியது, மத்தியில குவிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பிரதேசங்களுக்கு பகிர வேணும். அவ்வாறான ஒரு விவாதத்தை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும். பிரிவினை தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை அது தீர்க்க போற இல்லை. தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வுகளுக்கு அது சாதகமான புறச்சூழலை தரப்போவதில்லை. ஆனபடியால் முதல்ல பிரிவினைக்கு எதிராக அதிகார பரவலாக்கல், அதிகார குவிப்புக்கு எதிரான போராட்டங்களை, கருத்துக்களை நாங்கள் முன்வைக்க வேணும். இவற்றை பற்றித்தான் நாங்கள் எதிர்வரும் காலங்கள், ஏனென்றால் இன்றைக்கு நாட்டில் ஒரு சாதகமான ஜனநாயக சூழல் வந்திருக்குது. எங்களுடைய கருத்துக்களை பலமாக கூறக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஆனபடியினால் எங்களுடைய கோரிக்கைகளை உறக்க வெளிப்படுத்துவதற்கான இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்த வேணும். ஆனபடியாக எதிர்வரும் காலங்களில் இது பற்றி நாங்கள்
மிக விரிவாக பேசலாம். நன்றி தோழர் சிவலிங்கம் அவர்களே. பல்வேறு விடயங்களை தொட்டு காட்டு சென்றார். உண்மையிலே இந்த பிரதேசங்களுக்கான அதிகார பகிர்வு மூலமாக சமஷ்டி ஒரு ஆழமான இதாக இருக்கும் என்று கூறினோம், ஒற்றாட்சிக்கு எதிராக. அதற்காக தான் நாங்கள் கூறுகின்றோம், இந்த பிரதேசங்களுக்கான அதிகார பகிர்வு என்பது மாகாண சபை தேர்தல் ஊடாக நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதை ஏன் இந்த அரசாங்கம் பின்னடைக்கின்றது? அந்த விடயங்களை செய்யும் பொழுது மக்கள் மத்தியிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்பாக இருக்கும். அரசாங்கமும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதேவேளை தமிழ் கட்சிகளை பொறுத்த மட்டில் ஆளுங்கட்சிகள் எதிர்கட்சி எவ்வளவு பலவீனமாக இருக்கின்றார்களோ அதே போன்று தான் வடகிழக்கிலே இருக்கின்ற தமிழ் கட்சிகள் மேலும் மேலும் ஒரு பலவீன நிலையை அடைகின்றது. அந்த தமிழ் கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் தொடர்பாக எந்த தமிழ் மக்கள் நலன் சார்ந்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லை, அது தொடர்பாக எந்த ஒரு வேலை திட்டமும் இல்லை என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே நம்ம அவர்களை நீங்கள் எவ்வாறு இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றீர்கள்? இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஒரு அதீதமான கற்பனைகளும் பிழையானது, ரியலிஸ்டிக்கானது, யதார்த்தத்தை உண்மையான விடயங்களை பார்த்து இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த போதும் சரி இப்பவும் சரி சில நேர்மறையான பல உள்ளடக்கங்களை கொண்டிருப்பது என்பதில் ஐமித்தங்கள் இல்லை. அதாவது புதியவர்கள் பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறார்கள். இந்த 159 பேர் 130 பேர் முதலாக பாராளுமன்றத்துக்கு வந்தவர்கள் சொல்லப்படுகிறார்கள். ஆகவே அது அந்த வகையில் ஒரு மாற்றம். ஆனால் இந்த சிஸ்டம் ரெண்டு கட்சி சிஸ்டமாக இருந்தது அதை உடைஞ்சிட்டு. அது இந்த நாட்டில உள்ள பொருளாதாரத்தை எவ்வாறு கொண்டு போவது என்பதில் ஏஆர் ஜெயவர்தனாவின் நியூ லிபரல் பாலிசியை இப்ப 77ஆம் ஆண்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு பிறகு எவ்வாறு கொண்டு வந்தாரோ அது தொடர்ச்சியாகத்தான் அதன் பின்னர் எல்லோரும் சந்திரிகா பொருளாதார கொள்கைகளை சந்திரிகா ராஜபக்சாக்கள் செய்து கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு அடிப்படையான நாட்டின் சாவரனிட்டிய பொருளாதார இறமையை உத்தரவாதப்படுத்தக்கூடிய தன்னிறைவுள்ள நாடாக பொருளாதாரத்தை உடனடியாக நடத்த முடியாது என்று எல்லோருக்கும் தெரியும். அவ்வாறு செய்யக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த புதிய அரசாங்கத்திலும் பலருக்கு இருந்தது. அவர்களில் பெரும்பான்மையினர் இந்த அரசாங்கத்தை ஆதரவளித்திருந்தார்கள். மற்றது முன்னைய அரசாங்கத்தின் ஆதரவாளர்களாக இருந்தவர்கள், இனவாதிகளாக இருந்தவர்களில் பலர், அவ்வாறானவர்களும் ஏற்கனவே இருந்த அரசாங்கங்களின் தொடர்ச்சியான ஊழல்களினால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியினால் அடைந்த விரக்தியில் இருந்தவர்கள் இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவளித்தார்கள் உண்மை. ஆனால் கணிசமான ஒரு எதிர்பார்ப்புடன் ஆதரவளித்தவர்களும் இருக்கின்றார்கள். இந்த எதிர்பார்ப்புகளுக்கு இந்த அரசாங்கம் திட்டவட்டமாக நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதத்தில் எந்த விதமான முன்னெடுப்புகளையும் எடுக்க தவறி வருகின்றது என்பது அவதானிக்கப்படுவாங்க. இந்த விடயத்தில் பாதுகாப்பதாக கூறிக்கொண்டு அல்லது இந்த அரசாங்கம் ஒரு மாற்றமடைந்த அரசாங்கம் இதை பலவீனமாக்க கூடாது என்ற கோதாவில் இந்த அரசாங்கத்தின் குறிப்பிட்டது போல இந்த அரசாங்கத்தின் நிர்வாகிகள் அல்லாட்டி இந்த நிர்வாக இயந்திரம் பழைய அதே நடைமுறைகளை மீண்டும் மீண்டும் வலுப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்த அரசாங்கத்தின் ஒரு கிரிட்டிக்கலான, அதாவது ஆக்கபூர்வமான ஆக்கபூர்வமான விமர்சன பார்வை ஒன்று மிக மிக அவசியமாகின்றது. நாட்டில் ஒரு உண்மையான மாற்றத்தை நோக்கி நகர வேண்டுமானால் என்பது ஆக்கள் உணர வேண்டும். அந்த வகையில் இந்த அரசாங்கம் ஒரு ரெஜிமெண்டட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய ஜேவிபியினால் நடத்தப்படுற அரசாங்கம் எந்த விதமான அரசியல் கட்சிகளுடன் ஒரு ஊடாட்டத்தையும் அது கொண்டிருக்காது. அது தனியாக ஒரு தனது கட்சியை எவ்வாறு பலப்படுத்துகின்றது என்று பார்க்கின்றது. ஒரு பிரதிநிதித்துவ நிலையை நோக்கி தாங்கள் சரியாக இருக்கின்றோம். ஆகவே அது புலிகளின் அரசியலில் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாடுகளில் உள்ள அரசியல் இருந்தாலும் சரி தனித்துவமான ஒரு ஈகாலிட்டேரியன், அதாவது பன்மைத்துவமான ஒரு அரசியல் போக்குகளை நிராகரிக்கிற தன்மை மிகவும் வலுவாக தெரிகின்றது. அதாவது தங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தில்
அந்த அந்த அவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கின்றதா என்ற சந்தேகங்கள் படிப்படியாக பரவலாக வர தொடங்கி இருக்கின்றன. இதற்கு உதாரணமாகத்தான் நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இந்த நாட்டில் மிக முக்கியமான மாற்றங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய விடயங்கள் முன்னரேயே கோடி காட்டப்பட்டிருந்தன. அதாவது இந்த நாட்டில் ஒரு நியாயமான இந்த அரசியல் காப்பு ஒன்று பல 21 மாற்றங்களை உள்ளடக்கி அது ஒரு ஆட்சியில் இருப்பவர்களுக்கு சாதகமாக அந்த அதிகாரங்கள் குவிக்கப்பட்ட நிலையில் ஒரு புதிய ஜாப்பு ஒன்று கொண்டு வருவோம், இந்த அரசியலில் நடைபெறும் என்று அவர்கள் ஒரு உத்தரவாதம் அளித்திருந்தார்கள். பயங்கரவாத தடை சட்டம் போன்றவற்றை நீக்குவதாக கூறியிருந்தார்கள். இதில் எந்தவித கரிசனையும் இல்லாமல் தனியா இந்த அப்படி வந்தாலும் அது நீக்கும் வரைக்கும் அந்த பயங்கரவாத தடை சட்டம் பாதிக்கப்படாது என்று கூட சொன்னார்கள். இப்பொழுது பயங்கரவாத தடை சட்டம் பல பல காரணங்களுக்காக இலங்கையில் அண்மையில் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல ஒரு பாடகர் ஒருவரை தடை செய்ததற்காக அவரை கூட ஒரு பாடகர் இளைஞர் ஒருவரை கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்துக்கு அடைத்தார் சொல்லுகிறார்கள். அந்த அவ்வாறான சாதாரண சட்டத்தின் கீழே அடைத்திருக்கலாம் என்று அது அவருக்கு சுமத்தப்பட்ட குற்றங்கள் போன்ற குற்றங்கள், அதாவது புலிகளையும் மீளுருவாக்கம் செய்வது என்ற ஒரு அது ஒரு கற்பனையான கதை. அந்த குற்றச்சாட்டுகள் அரசாங்கத்துக்கு தெரியும், அனைவருக்கும் தெரியும். 2009க்கு பின்னர் புலிகள் என்ற ஒரு ஸ்தாபனத்தை மீளுருவாக்கம் செய்ய முடியாது. புலிகள் என்ற அந்த அந்த அரசியல் ஒரு வரலாற்றில் இருந்து மறைந்து போன ஒரு பினோமினா என்றுதான் பார்க்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த தேவைகள், தமிழ் மக்களின் தேவைகள், கொள்கைகள் அல்லது அவர்களது அபிலாஷைகள் எந்த வகையில் பிரதிபலிக்க போகின்றது என்பது ஒரு புறம் இருக்க, அந்த அந்த வார்த்தை பிரயோகம் அரசாங்கத்தில் உள்ளவர்களை தேர்தல் பிரச்சாரங்களில் புலிகளுக்கு ஆதரவாகவும் சாந்தனின் இறுதிச் சடங்குகளை கலந்து கொண்ட புலிகளின் கொலை முயற்சியில் குற்றம் சாட்டப்பட்டு விடுவிக்கப்பட்டவர்கள் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அவர்களது பங்கு பெற்று இருக்கிறார்கள். அதாவது புலிகளினது ஆதரவு தளம் என்று நம்பி அதற்கு வாக்குகளை பெறுவதற்காக தேர்தல் அரசியலில் இவர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். அவ்வாறான பின்னணியை கொண்ட இந்த அரசாங்கம் இந்த காரணத்துக்காக ஒரு இளைஞனை கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தில் அடைத்திருப்பது பொதுமக்கள் மத்தியில், சாதாரண மக்கள் மத்தியில் பல கேள்விகள் எழுப்புகின்றது. இவ்வாறான ஒரு சபலமான போக்கு நாட்டில் உள்ள இனவாத சக்திகளுக்கு தீனி போடுவதாகத்தான் நம்ம அவர்களை விரும்பியோ விரும்பாமல் ஒரு ஆட்சியில் உள்ளவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இனவாத சக்திகள் தூண்டப்படாமல் அவர்களை எவ்வாறு கொண்டெயின் பண்ண, அவர்களை எவ்வாறு ஒரு ஒருமுக அவர்களை ஒடுக்குவது என்று சொல்லாது பார்க்க அவர்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு அவர்களது பிரச்சனைக்கான தீர்வுகளை பகுத்தறிவின் மூலம் கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணவில்லை. அதை வெளிக்காட்டவில்லை. அதற்கான எண்ணங்கள் இருப்பதாக அதை காட்டிக்கொள்ளவில்லை. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வாக அதிகார தோரணையில் தான் பதில்கள் வருகின்றன. அடுத்ததாக இந்த நாட்டில் ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. 75 வருட வரலாறு இருந்தது ஒரு புறம் இருக்க சுதந்திரம் கிடைத்த பின்பு இலங்கை அரசாங்கத்தில் மொழி பிரச்சனையில் தொடங்கி காணியம் அபகரிப்பு இவ்வாறான விஷயங்களில் ஒரு தமிழ் சிங்கள இனங்களுக்கிடையே ஒரு முரண்பாடு எழுந்ததும் அதன் விளைவாக இந்த நாட்டில் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் ஒரு லட்சத்துக்கு மேலான மக்கள் கொல்லப்பட்டதும் இவ்வாறான ஒரு முரண்பாடு நடந்த இடத்தில் தேசிய இன பிரச்சனை என்பதற்கு அப்பால் அதற்கான ஏதோ இன்றைய உள்ள சூழ்நிலை அதற்கான தீர்வு என்ன என்பதை ஒரு வழியை காட்டாமல் நீங்கள் கூறுவது போல சாதாரண மக்கள் மத்தியில் முழு இலங்கையிலும் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடுவோம் என்ற அந்த போக்கு இருக்கின்றது. அரசாங்கமே வெளிநாடுகளுக்கு இஸ்ரேல் தொடக்கம் எல்லோருக்கும் வெளிநாடுகளுக்கு வேலை காட்டில் அனுப்பி கொண்டிருக்கின்றது, ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றது. வெளிநாட்டு வேலை செய்பவர்களின் வருமானத்தை கணிசமான டாலர் வருவாயை கொடுக்கின்றது என்று அரசாங்கம் உத்தியோகமாக அழைத்துக் கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த அரசாங்கம் முன்னைய அரசாங்கங்களிலும் பார்க்க சுய பொருளாதார வளர்ச்சி அல்லது நாட்டின் இறைமையை உத்தரவாதம் செய்தல் போன்ற விடயங்கள் சம்பந்தமாக எந்த விதமான ஆக்கபூர்வமான திட்டங்களை அறிவிக்கவில்லை. இந்த அரசாங்கம் அவ்வாறான திசைகளில் இந்த கலந்துரையாடல்கள் நகர்த்தப்பட வேண்டும். ஆளுங்கட்சியினருடன் இடையே அந்த ஊடாட்டம் இருக்கணும். ஆளுங்கட்சியினரின் தன்மை வேறு கட்சிகள் எவருடனும் பேசுவதாக இல்லை. ஆதரவாளர்களை தங்களுக்கு ஓம் போடுபவர்களை தான் அவர்கள் இணைத்து வைத்துக் கொண்டு ஒரு
கனவுலகில் சஞ்சரிக்கிற தன்மை ஒன்று இருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் வந்த அரசாங்கங்களில் காத்திரமான நியாயமான உள்ளடக்கத்தை கொண்ட அரசாங்கம், நேர்மையாக இருக்கும் மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட அரசாங்கம். ஆகவே அவர்கள் அவசரமாக முக்கியமான பிரச்சனை, குறிப்பாக தேசிய இனங்களின் அபிலாஷைகளை திருப்திப்படுத்தக்கூடிய, அவர்களை இந்த தேசத்தின் நீரோட்டத்தில் தாங்களும் சம பங்காளர்கள் என்று உணர்ந்து தேச வளர்ச்சிக்காக உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை, மனநிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். இந்த அது அடிப்படையான காணி அதிகாரம் என்றாலும் சரி, காணி விடுவிப்பு என்றாலும் சரி, காணியற்ற ஒரு பிரச்சனையை தீர்ப்பதாக இருந்தாலும் சரி, மலைய மக்களின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இவர்களை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிறகு இவர்களுக்கு ஒரு அதிகார தோரணையில் சர்வாதிகார நிலையில் இருந்து நாங்கள் மாற்றத்தை, நாங்கள் புனிதமானவர்கள், நாங்கள் உண்மையான மாற்றத்தை கொண்டு வருவதற்காகத்தான் நாங்கள் கொண்டு வர முடியும், அதற்காகத்தான் இதை செய்கின்றோம் என்று சொல்லி அவர்கள் நடந்து கொள்ள முடியாது. அவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி இந்த வளர்ச்சிக்கு, தேசிய வளர்ச்சியில் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு வரணும். அதற்காக நாங்கள் திரும்ப திரும்ப கூறி வருகின்றோம், இலங்கையின் அரசியல் ஜாப்பில் இருக்கின்ற மாகாண சபை முறைமை மக்களால் நிர்வகிக்கப்படணும். அது ஆரம்பத்தில் அது அரசியல் விளக்கம் இல்லாத தற்போதைய கட்சிகளும் தற்போதைய தலைவர்களும் முஸ்லிம்களோடு கூறுவது போல கற்பனையான சமஷ்டி குட்டியாட்சி என்று விவாதித்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் தெரியும் உண்மையான அரசியலில், நடைமுறை அரசியலில் சமஷ்டி ஒற்றையாட்சி என்பது எல்லாம் இன்று சாதாரண மக்களுக்கான பிரச்சனை அல்ல. அது ஒரு எலிட்டிஸ்டான, அவைகள் சும்மா ஒரு பொழுதுபோக்கு கதையாத்தான். சாதாரண மக்களின் பொருளாதார முன்னேற்றங்கள், அவர்களது தாங்கள் இந்த நாட்டின் பிரஜைகள் என்று உணரக்கூடிய ஒரு உணர்வு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் செய்வதற்கான புதிய ஜாப் ஒன்று நிச்சயம் தேவை. அந்த புதிய ஜாப் இந்த கட்டம் பெறாது என்று சொல்லுகிறார்கள். புதிய ஜாப் பெறாவிட்டாலும் அதுவரைக்கும் இருக்கின்ற ஜாப்பில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக விழுமியங்களையும் பேணக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய, அதை செழுமைப்படுத்தக்கூடிய கட்டமைப்பான மாகாண சபை தேர்தல்கள், மற்ற கிராம உள்ளூராட்சி சபைகளுக்கு சட்ட ரீதியாக அதிகாரங்கள் இருக்கிறது. அதற்கு சமாந்தரமாக நீங்க குறிப்பிட்டது போல பிரஜாசக்தி போன்ற அமைப்புகள் இவ்வளவு 2500 5000 மில்லியன் ரூபாய்கள் செலவழித்து கட்சியினரால் நடத்தப்படுவது என்பது என்ற அவசியம் இருக்கின்றதா? அதற்கான விளக்கம் இதுக்கு இப்படியான ஒரு நாட்டின் துரித வளர்ச்சிக்கு இவ்வாறான பொறிமுறைகள் அனுகூலமாக இருக்கும் என்றால் இது பற்றிய ஒரு கருத்து விளக்கங்கள், பொதுவான ஒரு இதுகள் அமலுக்கு வரும் முதலே சாதாரண மக்களுக்கு இது வழங்கக்கூடிய வகையில் இது வழங்கப்படுத்தப்படவில்லை. திடீரென தொடங்கினார்கள். ஜனாதிபதி அலுவலகத்தில் அங்குரார்ப்பணம் செய்தார்கள், கணிசமான நிதிகளை ஒதுக்கினார்கள். இப்பொழுது உள்ளூராட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் அதிகாரத்துக்கும் அவர்களுக்கு ஒரு ஓவர்லாப் பண்ணுது, அதாவது ஒன்று ஊடாடுது என்று சொல்கின்றார்கள். இது அரசியல் நோக்கங்களுக்காக அடிமட்டங்களில் உள்ளவர்கள் தங்கள் பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்காக பாவிக்கிறேன் என்று சொல்கின்றார்கள். இது சரிய பிழை என்பதற்கு அப்பால் இது பற்றிய விளக்கங்கள் சாதாரண மக்களுக்கு அளிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. ஆகவே ஜனநாயக விழுமியங்கள், ஒரு தேசத்தின் இறமை பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அதனுடைய கான்ஸ்டிடியூஷன், அதனுடைய அரசியல் ஜாப்பில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் பிரதிநிதித்துவத்தை, பொதுமக்களின் இறமையை பாதுகாக்கக்கூடிய பொறிமுறைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், செழுமைப்படுத்தப்பட வேண்டும். அந்த வகையில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். எந்த விடயங்களிலும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை நிபந்தனையற்ற முறையில் ஏற்றுக்கொள்வது தொடக்கம் பிரஜாசக்தி என்ற அடிமட்ட இதுகளை ஏற்படுத்துவது வரைக்கும் எந்த விடயத்திலும் பொதுமக்களுடனான தெளிவான விளக்கங்களும் கருத்து விளக்கங்களும் அங்கு இல்லாமல் ஒரு மொனோலோக் சொல்வார்கள், ஒரு தலைப்பட்சமாக கூறிக்கொண்டிருப்பது. நாங்கள் இதை சொல்லுகின்றோம், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற வகையில் தான் இந்த ஆட்சி போய்கொண்டிருக்கிறது. அது ஒரு விசனத்தை ஏற்படுத்துகின்றது. ஆனால் இவர்கள் இன்னும் அவர்களுக்கு 2 வருடங்கள்லாம் போய்கிருக்கிறது, 3 வருடங்கள் இருக்கின்றன. இந்த 3 வருடத்தில் இவர்கள் இதை பற்றி உணர்ந்து சரியானவர்கள் இதற்கான ஊடாட்டத்தை செய்து தமிழ் பிரதிநிதிகள் கூட இந்த அரசாங்கத்தோட இந்த விஷயத்தை நேரடியாக உண்மையான பிரச்சனைகளை கலைத்து அதற்கான தீர்வுகளை கொண்டு ஒரு சுமூகமான நிலையில் இந்த அரசாங்கத்தை செலுத்துவதற்கு அனைவரும் பாடுபட வேண்டும், அதற்கான செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் தொடர்ந்து கூறியது போல தொடர்ந்து இந்த விடயங்களை எதிர்வரும் வாரங்களில் பேசுவோம். உறவுகள் இதுவரை கேட்டது டாப் டு டிவிசியின் அரசியல் உரையாடல். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்பவர்களே, நன்றி, வணக்கம். It's time to celebrate. Phyllis.
foresight, dream of tomorrow and wonderful things to come. With your favorite journalist, V. Ramaraj.